Hi viewers, வணக்கம். இந்த வீடியோவில் இந்த பியூட்டிஃபுல் ஸ்லீவ் பேட்டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நான் முதல்ல ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணிக்கிறேன். இதில் 1.25 இன்ச்சஸ் லென்த்தும் 1.5 இன்ச்சஸ் வித்தும் வரா மாதிரி 3 பேட்சஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம இப்போ ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை 4ஆக மடித்து கிராஸில் ஒரு கட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் டைமண்ட் ஷேப்பில் பண்ணுறதுனால டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் ரவுண்ட் ட்ராப்ஸ் என்ன டிசைனில் வேணால் கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் சிங்கிள் சைட் ஃபியூசிங் ஷீட்டை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதிலேருந்து 1/4 இன்ச் 4 பக்கமும் எக்ஸ்ட்ரா நான் எடுத்துக்கிறேன் சீம் அலவுன்ஸ்க்காக. த்ரீ பேட்சஸ் வந்து எனக்கு தேவைப்படுறதுனால 3 பேட்சஸ் நான் கட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து ஒரு லைனிங் கிளாத் வச்சு ஃபியூசிங் சைடு வந்து கீழ்ப்பக்கமாக போகிற மாதிரி வச்சு அயன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணிவிட்டு இதில் வந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வரா மாதிரி லைனிங் மெட்டீரியலை நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைனிங் மெட்டீரியலை மடித்து ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து லைனிங்கோட மெயின் ஃபேப்ரிக்கை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவை மடித்து சென்டர் வந்து ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம ஸ்லீவ் லென்த் வந்து 10 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ மேலே வந்து 2 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க்கும் கீழே வந்து 1 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க்கும் பண்ணியிருக்கேன். நடுவில் இருக்கிற 7 இன்ச்சஸில் 1.25 இன்ச்சஸ் பேட்சஸ் நம்ம எடுத்துருக்கிறதுனால 1.25 இன்ச்சஸ், அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ்க்கு 1 இன்ச்சஸ், மறுபடியும் 1.25 இன்ச்சஸ், சீம் அலவன்ஸ்க்கு 1 இன்ச்சஸ், அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்துருக்கிற பேட்டர்ன்ஸை இந்த கார்னர்ஸ் வந்து இதில் கோயின்சைட் ஆகிற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பேட்சஸை வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இதை கட் பண்ணுறதுக்கு நடுவில் மடிச்சுட்டு நடுவில் ஒரு குட்டியாக கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த தையலுக்கு 1/4 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். கார்னர்ஸில் 4 கார்னர்லேயும் ஒரு அர்க்காத் மாதிரி பண்ணிக்கிட்டு இது அப்படியே வந்து டர்ன் பண்ண போகிறோம். உள்ளுக்கு கார்னர்ஸில் ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரியே நம்ம 3 பேட்சஸும் கட் பண்ணி கார்னர் ஒரு தையல் போட்டதுக்கப்புறமா இதில் நமக்கு எந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வேணுமோ அந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம பொட்லி பட்டன்ஸ்க்காக ஃபேப்ரிக் வந்து 1.5 இன்ச்சஸ் ஸ்கொயர் வர மாதிரி ஃபேப்ரிக் வந்து எடுத்துகிட்டு தர்மோகோல் பால்ஸ் வச்சு பொட்லி பட்டன்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த தர்மோகோல் பால்ஸ் வந்து ஒரே மாதிரி எடுத்திங்கனாக்கா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதில் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லீவோட கீழே வந்து 2.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு சீம் அலவன்ஸ்க்கு வந்து
போட்லி பட்டன்ஸ் இருந்ததுனாக்கா நமக்கு அது ஸ்லீவ்ஸை ஜாயின் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த சீம் அலவுன்ஸ்க்காக இந்த 2.5 inches வந்து நம்ம விட்டுறோம். இப்போ 1 by 1 போட்லி பட்டன்ஸ் வந்து அட்டாச் பண்ணிட்டு வர போகிறோம். உங்களுக்கு கேப் வேணும்னா கேப் விட்டு கூட அட்டாச் பண்ணிக்கலாம். பிசிறு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு இடத்தையல் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இடத்தையல் போடும்போது லேசாக பின்னாடிலேருந்து இழுத்த மாதிரி போடுங்க. ஸோ நம்ம ஸ்லீவோடைய ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.